ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ், அதாவது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ரெக்வெஸ்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 ஒர்க் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மெம்பர்ஸுக்கு தான். 2026 ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு கிடையாது. அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சார் அகைன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவரை வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து வியாழக்கிழமை அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓல்டு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அப்ளிகேட் வேலெட்டை எல்லா அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அந்த அப்ளிகேட் வேலெட்டில் இருக்க மொத்த அமௌண்ட்டையும் வந்து வித்ட்ரா ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துருங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் அமௌண்ட்டில் உள்ள எல்லா அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 0 பண்ணிடுவாங்க. ஸோ வேலெட் உள்ள அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் வந்து வித்ட்ரா ரெக்வெஸ்ட்டில் கொடுத்துருங்க. வித்ட்ரா கொடுக்க டைமிங் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 days மட்டும்தான் வித்ட்ரா கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பேஜுக்குள்ளே வந்துருங்க. டேஷ்போர்டு கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வித்ட்ராவலை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்க பாருங்கள் டாஸ்க் வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வரும். ஓகேங்களா, நேம், பிரான்ச்சு எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் என்டர் அமௌண்ட்டுங்கிற இடத்துல உங்களோட வேலெட்டில் எவ்வளோ இருக்கோ அவைலபிள் அமௌண்ட் காமிக்கிது பாருங்கள். இந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அங்கே கீழே வித்ட்ரா ரெக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் இதை என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் பேஅவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கா, அந்த பேஅவுட் ஹிஸ்ட்ரியை வந்து டச் பண்ணுங்கள். பேட் ஹிஸ்ட்ரி டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ, நம்மளுக்கு டிடக்ஷன் 20% இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இதை பாருங்கள், இந்த இடத்துலையே அமௌண்ட் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். எனக்கு 33,000க்கு 20% டிடக்ஷன் போக 26,450 rupees வந்து எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டு வரும் வித்ட்ரா நான் கொடுத்ததில். ஓகேங்களா, எனக்கு அட்மின் சார்ஜஸ் 20% போயிருக்காங்க. நான் வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் கொடுத்துருந்தேன்னா எனக்கு அட்மின் சார்ஜஸ் இருக்காது. அட்மின் சார்ஜுங்கிற இடத்துல 0 வந்து காமிக்கும். அப்படின்னா அட்மின் சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். இது மாதிரி வந்து கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து பேங்க் டீட்டெயில் வந்து எல்லோரும் பண்ணுறங்கிற அவசியம் கிடையாது. யாரெல்லாம் இப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்க, சேல்ஸ் டீமில் உள்ளவங்க, அஃபிலியேட்டில் உள்ளவங்க அண்ட் ஷேர் அண்ட் ப்ரொமோட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் அப்டேட் பண்ணலாம். ஐடி ஆக்டிவேட் இருக்க யார் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஐடி ஆக்டிவேட்டில் இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கேயும் எப்படி நம்ம பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட லாகின் பேஜுக்குள்ளே லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஷ்போர்டு, டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன், வித்ட்ரால் இதெல்லாம் காமிக்கும். இதில் பேங்க் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா இதில் கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வியூ பேங்க் டீட்டெயில், அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு சொல்லிட்டு. இந்த வியூ பேங்க் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் டீட்டெயில் கொடுத்ததை என்ன கொடுத்துருக்கோமோ அதை பார்த்துக்கலாம். ஐஎஃப்எஸ் கோடு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் பேங்க் டீட்டெயிலுங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் பண்ண வேண்டியதாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு அண்ட் பேன் கார்டு நம்பர் கேட்குது. யாரோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அவங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுங்க மஸ்ட்டு. சரிங்களா, பேங்க்லேருந்து பார்த்து கரெக்டாக ஐஎஃப்எஸ் கோடு கொடுங்க. அது ரொம்ப நம்ம அமௌண்ட் வர்றதுக்கு முக்கியம். ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அகைன் நம்ம வியூ பேங்க் டீட்டெயில் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பேங்க் டீட்டெயிலில் நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் எதுவுமே கொடுக்காதனால இங்கே எம்டியாக இருக்குது. ஓகேங்களா, இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய அக்கௌண்ட்டுக்கு தான், அதாவது நியூ அக்கௌண்ட்டுக்கு தான் நம்மளோட இதுக்கப்புறம் கொடுக்க போகிற வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டில் உள்ள அமௌண்ட் எல்லாமே வந்து இப்போ நியூவாக கொடுத்துருக்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஒர்க்கிங் அமௌண்ட், ரெஃபரல் அமௌண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு வித்ட்ரா நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அது வரும்.